கரூர் இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 40 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அதில் 9 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இது நடந்ததே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் செட்டப் இங்கே இருக்கிறது, ரொம்ப ஒரு செல்ஃப் சென்டர்ட் செட்டப். இப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உயிர் போனதை பற்றிலாம் யாரும் வருத்தலாம் பட மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நினைப்பாங்க, ஐயா விஜய் நாசமா போனான்னு அவன் நினைப்பாங்க. இங்கேருந்து என்ன நினைப்பாங்க, இதை எப்படி இப்போ கவுண்டர் பண்ணுறது, மற்றவங்களை பிளேம் பண்ணுறது. இப்போ யார் மேலே பிளேம் போடுறது தானே வருத்தப்படுறாங்க. சார், அந்த இறந்து போன உயிரிழந்த 40 பேருக்கு யாருமே வருத்தப்பட போகிறது கிடையாது இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ தயவு செய்து நீங்கள் தான் செல்ஃபிஷாக இருந்துக்கணும் இந்த உலகத்தில். நீங்கள் எப்படி தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போனீங்களோ, அந்த இந்த மாதிரி ஒரு பேக்ட் இடத்துக்கெல்லாம் போயிட்டு தயவு செய்து ஒரு ஆக்டர் ஆகிட்டும் சரி, பொலிட்டிஷியனாகவும் சரி, இந்த ஊரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மோஸ்ட் கரப்ட் செட்டப், வர்ஸ்ட் செட்டப் உலகத்திலே, ஒரு ஆன்சரபிலிட்டி இல்லாத செட்டப். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் போய் இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கூட்டமாக போய் இந்த மாதிரி நெரிசலில் கடைசியில் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். தயவுசெய்து செல்ஃபிஷாக கொஞ்சம் இருந்துக்கோங்க. இப்போ போயிட்டு நான் போலீஸை பிளேம் பண்ணி அவங்கள போய் இது பண்ணலாம், ஒன்றும் யூஸ் கிடையாது. என்ன யூஸ்? ஸோ கவர்மெண்ட் இது என்ன நினைக்கிறோன்னா, இது தயவுசெய்து அட்லீஸ்ட் ஒரு இடம் எடுத்து இனிமே இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை ஒண்டி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும், எவனுக்குமே உங்க மேல கவலை கிடையாது. இது அப்படியே சும்மா இதை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலாம், எப்படி சென்சேஷனலைஸ் பண்ணலாம், இதை வச்சு எப்படி ஆதாயம் தேடிக்கலாம், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், இதை வந்து ஓ இதோட விஜய் காலி, இதோட இது காலி தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர இந்த 40 பேர் லைஃப்பை பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. தயவு செய்து உஷார் மக்களே, உஷார்.